வணக்கம். தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டமூலம் குறித்து புதிய அறிவிப்பு. மலையக அதிகார சபையில் கை வைக்க வேண்டாம், மனோ எம்பி எச்சரிக்கை. 2026 நிதியாண்டுக்கான வரைவு ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி. பிரான்ஸ் பிரதமர் இன்று பதவி விலகினார். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டமூலம் தொடர்பாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்று விசேட அறிவிப்பொன்றினை சபையில் அறிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குதல் சட்டமூலத்தின் எந்தவொரு விதியும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்கும் ஏற்பாடாக இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னரே இன்று இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2018 ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தாம் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபை எனப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிடுவதற்கு எடுக்கப்படும் முயற்சியை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கோரியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மலையக தமிழ் மக்கள் சமூக, பொருளாதார, கலாசார அபிவிருத்திகளில் வளர்ச்சி குறைந்த பிரிவினர் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நாட்டின் தேசிய வரம்புக்குள் பெருந்தோட்ட மக்கள் கொண்டுவரப்படாது. அவர்கள் 200 வருடங்களாக இன ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சாபமே இதற்கான காரணம் என்றும் தனது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக வாழ் மக்கள், அந்நியர்கள், தமிழர்கள் அவர்களுக்கு காணி, வீடு வழங்கக்கூடாது. தேசிய கல்வி கட்டமைப்புகள் கொண்டுவரக்கூடாது. தேசிய சுகாதார கட்டமைப்பு கொண்டுவரக்கூடாது. பிரஜா உரிமை வழங்கக்கூடாது என்று காட்டப்படுகின்ற இனவாதமே இதற்கு காரணம் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இந்த இன ஒதுக்கல் கொள்கையை இந்த நாட்டில் அனைத்து பெரும்பான்மை கட்சிகளும் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த அல்லது உதாசீனம் செய்யப்பட்டு வந்த காணி உரிமை, வீட்டு உரிமை, கல்வி உரிமை, சுகாதார உரிமை ஆகியவற்றை வென்றெடுக்கும் வகையிலேயே மலையக அதிகார சபை ஏற்படுத்தப்பட்டது. எனினும் அந்த அதிகார சபையை இன்று அமைச்சின் அங்கமாக மாற்ற முயற்சிக்கப்படுகின்றது. அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள் அதிகார சபைகள் என்பன. அமைச்சுக்கள், அரசாங்கங்கள் மாறுகின்ற காரணத்தால் மாறிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் 2018 ஆண்டில் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபையை மூடிவிட அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மனோ கணேசன் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார். 2026 நிதியாண்டுக்கான வரைவு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். 2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை 1 தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 தேதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 15 வீதத்தினால் மின் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் 2 சரீர பிணையிலும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த
உத்தரவை பிறப்பித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் பாராளுமன்றில் இடம்பெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ரூவுக்கு எதிராக பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை பெய்ரூ ராஜினாமா செய்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியாக உள்ள இமானுவேல் மேக்ரான் கடந்த வருடம் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த உத்தரவிட்டார். அதன்படி தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் முதலில் கேப்ரியல் அட்டல் பிரதமராக பதவி வகித்தார். அவர் கடந்த செப்டம்பரில் ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகு மைக்கேல் பார்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். மைக்கேல் பார்னியர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி அடைந்த நிலையில் மூன்றாவதாக பிராங்கியாஸ் பெய்ரூ பிரதமராக பதவியேற்றார். பிரான்ஸ் அரசுக்கு சுமார் 3 டிரில்லியன் யூரோக்கள் அளவுக்கு கடன் உள்ளது. அரசை கடனிலிருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பிரதமர் பிராங்கியாஸ் பெய்ரூ திட்டமிட்டு வந்தார். அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியம் என்ற தன் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கோரி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிராங்காய்ஸ் பெய்ரூ அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடந்தது. மொத்தமுள்ள 573 உறுப்பினர்களில் 364 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இதுவரை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் ஆட்சியில் 4 முறை பிரதமர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக தலைநகர் காத்மண்டு உட்பட நேபாளம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு காண வழிவகுக்கும் வகையில் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் நியூஸ்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.